எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து லைவ்ல அழலைங்க. என்னத்துக்கு நான் அப்படி அழுதேன்னா, எனக்கு அம்மா கிடையாது. அம்மா இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அது கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்குது. அந்த அம்மாவால் ஒன்றும் பண்ண முடியாது. தனக்கு தானே பேசிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அப்பா கிடையாது. அப்பா இறந்து போயிட்டாங்க. இறந்து போய் 9 மாதம் ஆகுது. எனக்கு என்ன வருத்தம்னா, எனக்கு வந்து அப்பா அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறது, எல்லாருக்குமே எல்லாமும் அமைஞ்சிடுறது இல்லைல்ல. சில பேருக்கு குறையோடு தான் கடவுள் கொடுத்துட்றாரு வாழ்க்கை. வீட்டுக்காரர் நல்ல விதமாக அமைஞ்சா அம்மா அப்பா நல்ல விதமாக அமையறது கிடையாது. அம்மா அப்பா நல்ல விதமாக இருந்தால் வீட்டுக்காரர் நல்ல விதமாக இருக்கிறது இல்லை. ரெண்டுமே ஒழுங்காக அமையறது கிடையாது சில பேர் வாழ்க்கையில். என்ன பண்ணுறது, நம்மளுக்கும் ஆசை தான், எனக்கும் ஆசை தான் எங்கள் அம்மாவோட போயிட்டு இருக்கணும், எங்கள் அம்மா கையால் சாப்பிடணும் அப்படின்னு. எத்தனை பேருக்கு அம்மா கையால் சாப்பாடு கிடச்சிருது. அப்படி அம்மா கையால் சாப்பிட்றவங்க கொடுத்து வச்சவங்க. லீவுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போய் அம்மாக்கிட்ட இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு அம்மா பார்த்து பார்த்து நம்மளுக்கு செய்கிறதுலாம் நல்ல சூப்பர், ஒரு நல்ல கொடுத்து வச்ச பொண்ணுன்னு நான் சொல்லுவேன். அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு. அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா கையால் அதை செஞ்சு இது செஞ்சு அம்மாவே வாயில் ஊட்டி விடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்படி நம்மளுக்கு வாய்ச்சிடுறது கிடையாது. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வாய்க்குது சொல்லுங்கள். சில பேர் வந்து என்னைய மாதிரி தான் சில பேர் இருக்காங்க. சொல்லவும் முடியாத, வீட்டுக்கார்ட்டையும் நம்ம நிலமைய சொல்ல முடியாது. நம்ம நிலமைய அவரும் புரிஞ்சிக்க மாட்டார். நம்ம மனசுலையே நம்ம கவலையை வச்சுக்க வேண்டியதுதான். பிள்ளைகளுக்கு வந்து ஒவ்வொரு சமயம் பிள்ளைகள் சொல்லும், அம்மா எனக்கு பாட்டி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. அந்த பிள்ளைகளை எங்கே கொண்டே விட சொல்லுங்கள், ஒன்றும் சொல்ல முடியல. அந்த வேதனை தாங்காமல் தான் நான் வந்து லைவில் அழுதுட்டேன். அந்த காயத்ரி பொண்ணு அம்மா அப்பா இல்லைன்னு சொன்னோன்னே எனக்கு அந்த நினப்பு வந்துட்டு நான் அழுதுட்டேன். வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? எத்தனை பேர் அம்மா கையால் சாப்பிட்றீங்க சொல்லுங்கள், எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள்லாம் கொடுத்து வச்ச நீங்கள். அதை அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நான் பேசுனேன்னா நான் அழுதுருவேன். எல்லாருக்குமே இரவு வணக்கம். எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அம்மாவை பத்திரமா பார்த்துக்குங்க, அம்மா அப்பாவை பத்திரமா பார்த்துக்குங்க. யாரும் வந்து அம்மா அப்பாவெல்லாம் வெறுக்காதீங்க. அம்மாவை நல்ல விதமாக பார்த்துக்குங்க. ஏன்னா அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கங்கும்போது நம்ம அம்மாவாக பிறகு தான் நம்மளுக்கு தெரியுது, இவ்வளோ தான் கஷ்டப்பட்டு தான் நம்மளை வளர்த்தாங்க அப்படின்னு. இப்போ தான் எனக்கு புரியுது. நான் வந்து 2 பிள்ளைய வச்சுருக்கும் போது தான் நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்மளை வளர்த்துருப்பாங்க. நம்மளும் ஒன்று ஒன்றா இப்படி தான் கேட்டு தொல்லை பண்ணியிருப்போம். அதனால தான் நம்மக்கிட்டேயே அந்த பிள்ளைங்க தொல்லை பண்ணுது. நம்மளும் வாங்கி கொடுக்குறேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தானே அதை வாங்கி கொடுக்குறோம். அது மாதிரி தான் நம்ம அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பிடிவாதம் பண்ணி வாங்கியிருப்போம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது இப்போ தான் எனக்கு புரியுது. நான் ஒரு அம்மாவாக ஆன பிறகு தான் எனக்கு புரியுது. அந்த மாதிரி வயசானவங்களாக இருந்தால் பார்த்து அனுசரித்து நடந்துக்குங்க. அம்மா அப்பா பத்திரமா பார்த்துக்குங்கப்பா. நன்றி, வணக்கம், இரவு வணக்கம். எனக்கு கமெண்டில் சொல்லுங்கப்பா நான் சொன்னதுக்கெலாம். சரியா? கொஞ்சம் மனசு கஷ்டமாகுது, அதனால தான் உங்கள்கிட்ட பேசினேன். சரியா? பாய், வணக்கம், இரவு வணக்கம். நான் சொல்கிறது உண்மை தானே? எனக்கு கமெண்டில் நிச்சயமாக எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம அக்கா ஒருத்தவங்க வந்து அவங்க பேர் எனக்கு தெரியல. நாளைக்கு வந்து அவங்களுக்கு கல்யாண நாளாம். அக்கா வாழ்த்துக்கள் அக்கா. நீங்கள் நீடோடி நல்லா சீரும் சிறப்புமாக நீங்கள் தம்பதியாக நல்லா இருக்கணும் அக்கா. பாய், வணக்கம்.